கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் என் குதிரை நம்பியூர் வச்சு. அப்படியா, சரி. கட்டட தொழில் அப்படியாப்பா? அதனால கட்டட தொழில நம்ம எதிர்பார்த்த மாதிரி எந்த போதிய வருமானமும் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதே மாதிரி வேலையும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஆளுகளும் சரியான வழிக்கு அமையல. அதனால கருப்பசாமி உனக்கு ஆளும் அமைச்சு, அதே போல உனக்கு தொழிலும் கொடுத்து எல்லாரும் போல கருப்பை காப்பாற்றலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால உன்னை ஒரு வாரம் பொறுத்துக்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ கேட்டதோ உனக்கு வேலையை ஆளும் உனக்கு நான் கருப்பசாமி தேடி அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறவா. அடுத்த வாரம் வியாழக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போப்போம். இதை பாங்க வச்சுக்க. ஒரு வாரம் முடியறதுக்குள்ளேயே உனக்கு வேலை வந்துடும். இதை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் என்ன வந்து. அப்படியா, போய் காலைல வந்துட்டு பாட்டு வரேன். சரிப்பா, உப்ப போடணுமா? தண்ணி இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியா, அதுலயே இப்ப எச்சுப்படுத்தணுமா? சரி, இப்ப நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் புழிஞ்சு மட்டும் விட்டுறதுல நீ கேட்டது போல அதுவும் அடுத்த வாரம் நீ என்ன வந்து பார்க்கும்போது அதுலயும் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துறோம். அதுலயே விட்டுரு. அதனால மூணாவதுல வேண்டாம். சரியா, மொத்தம் 4 போட்டிருக்கான். அதுல மூணாவதுல வேண்டாம். இப்போ ஓடிட்டு இருக்கிறதே புழிஞ்சு விடு, நான் எச்சு பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல கவுந்தப்பாடி வச்சுப்பேன் என் குதிரை. யாரா கவுந்தப்பாடி? பேசி முடிச்சியா முடிக்கலையா? அதனால ஒருத்த மட்டும் எடுத்துட்டு இருக்கான், அப்படித்தானே? அதனால நம்ம நினைச்சது, நான் கருப்பசாமி உனக்கு முடிச்சது போல உனக்கு அங்க சுமூகமா ஒரே வீட்டுல குடியிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் உனக்கு சுமூகமா கருப்பசாமி முடிச்சு கொடுத்தா போதுமா? அதனால நீ கேட்டதை அமைச்சா போதுமா? போய் காலில் விட்டுவோம். நீ கேட்டதை நான் கருப்பை அமைச்ச கொடுக்குறவா. சரிப்பா, நீ கேட்டது நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல கருப்பேன் அதே இடத்துல நான் ஜெயிக்க வச்சு கொடுக்குறேன். இந்த ஒரு கனியை அறுத்திருப்பேன், அந்த கனியை கொண்டுட்டு போய் 2 அறுத்து போட்டுரு. யார் பேரை சொல்லணுமோ பேரை சொல்லி அறுத்து மட்டும் போட்டுரு. நீ கேட்டது போல நான் கருப்பசாமி உனக்கு சுமூகமாக முடிச்சு உனக்கு நான் கையெழுத்து போட்டு உனக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அமைச்சு தரப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல ஜந்த உறுப்பா என் குதிரை வடக்கி வளையம் போயிடுச்சு. வடக்கி வளையம் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி நடத்தி கொடுக்கணும். அதே மாதிரி ஆளுக பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி தரணும். அதே போல கருப்பசாமி நான் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததுல நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? உன்னோட மதிப்பை நீ கெடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் என் குதிரை உன்னோட இருப்பிடத்தில் போய் சுற்றி பார்த்தேன். உன் மதிப்பு யார் தேடி வரணுமோ அவளுக்கு தானே கொடுக்கணும். பத்திரிக்கை தான் இப்போ நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். உன் மதிப்பு ஏதோ ஒரு இடத்துல ஒரு 2 இடத்துல சரி மதிப்பு கரெக்டாக வந்துச்சா? வரல. இப்போ நான் அதை தான் கேட்டேன், மதிப்பு வந்துச்சா வரலையா? அவன் வாங்கலையே. அவன் வாங்கினாளா? யாருக்கிட்ட கொடுத்துட்டு வந்த? அக்கா அக்கா வாங்கிட்டான். அப்போ கொஞ்சம் மதிப்பு தெரிஞ்சதா இல்லையா? நான் வருவா வரலன்னா நான் கேட்கல. நான் சொல்றது உனக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், மதிப்பு எங்க இருக்குதோ அங்கதான் போகணும். உப்பை கொடுத்துட்டேன். உப்பை நான் வேண்டான்னு சொல்லல. எல்லாரும் சொந்த வந்த வேணும். நான் உனக்கு வேண்டான்னு நான் சொல்ல வரல. உனக்கு மதிப்பு ஒரு சிலதெல்லாம் தேடி வரணும் அப்படின்னா இன்னொரு 1 வருஷம் விட்டுரு. 1 வருஷத்துக்குள்ள இன்னொரு 4 படி மேலே ஏற்றி விட்டுருவேன். அப்போ கூட பிறந்தவனெல்லாம் கண்ணுக்கு தெரியுவேன் அப்படின்னா நீதான். அப்போ நல்ல நிலைமையில பணத்துலையும் சரி, அதே மாதிரி வருமானத்துலையும் சரி, ஒரு செல்வாக்குலையும் சரி, எல்லா கருப்பசாமி இப்படி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கண்ணு தெரியும். உப்பை நம்மளுக்கு அப்படித்தான் இருக்கும். அதனால நான் உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்துறேன், வேலையும் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி இப்போ ஸ்டாக்கு கிடக்கிற தேங்காயும் கருப்பசாமி கை மாற்றி விடுற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி நல்ல ஆள்காரமும் உனக்கு சேர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அதுதான் சொன்னேன், அதுதான் நல்ல ஆளுக்கு வர மாதிரி அமைச்சு தரேன் இருக்கேன். அதனால திருமணம் முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சரியா? இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை. அதனால திருமணம் முடிய வரைக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நீ யாரு கட்டவும் எதுவும் வாய் பேசக்கூடாது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி திருமணத்தை நல்லபடியா முடிச்சு. எப்படி? யாரு? இப்ப நான் தான் சொன்னேன், எல்லா பக்கமுமே கொஞ்சம் அவமானம் அப்படி ஆகிற மாதிரி இருக்கும். அந்த திருமணம் முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 4 மாசத்துக்குள்ள ஒரு 2 படி ஏற்றி விட்டுறேன். அடுத்த ஒரு 4 மாசம் முடிய மொத்தம் 8 மாசம் முடியறதுக்குள்ள நீ நினைச்சத போல இப்படி ஏற்றி விட்டுறேன்.
அப்போ யார் யார் வேண்டான்னு சொல்கிறாலும் அத்தனை பேரும் கர்ப்பசாமியை தேடி வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். போய் காலில் விழுந்துட்டு வைப்பான். அதனால அங்கே வேணாங்கிறது ஒரு வக்க கொடுங்கிறது, இப்படி குடும்பத்துக்குள்ளேயும் சிக்கல், வெளியிலையும் சிக்கல். எந்த சிக்கல் இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு நான் கூட வந்துடுறேன். அதனால தடுங்கள் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால யார் வேண்டான்னு சொன்னவனெல்லாம் நம்மளை தேடி வருவேன். அப்போ எதுக்கு வருவேன்? நம்ம கையில் 4 காசு நிறைய புலங்குற மாதிரி கர்ப்பசாமி உருவாக்கி தருவேன். அப்போ தேடி வருவேன். அப்போ தேடி வந்தால் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்க. நான் நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் அமைச்சு தரேன். திருமணமும் கர்ப்பசாமி நாம் என்னென்னு நடத்தி வச்சிடறேன்ப்பா. கூடே வரம்பு ஒன்றை நீ பாங்கா வச்சுக்க. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் நீ கேட்ட இடத்துல சிக்கல் இல்லாமல் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். திருமணத்தை முடிச்சுட்டு என்ன வந்து பாரு. கூடே வரம்பு இந்த இதை மட்டும் மகக்கிட்ட கொடுத்துரு. திருமணம் முடிய வரைக்கும் பாங்கா வச்சுக்க அப்படின்னு. கூடே வரம்பு கர்ப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல ஜந்த உறுப்பா கர்ப்பசாமி என் குதிரை துருவா சத்தியமங்கலம் பீச். அதில் ரெசார்ட் வச்சிருக்கிறது யாரா? ரெசார்ட் சொன்னபடி கேட்கல சகோதரன். அதனால மொண்டியை கட்டி படுக்க வச்சிருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால அவனை எப்போ கூப்பிட்டு வர? பிரிக்கல. அதுதான் சொன்னேன். என்னைய வந்து சாதாரணமாக கணக்கு போட்டான். அதனால கர்ப்பசாமி நானும் 1 விட்டு பார்த்தேன், 2 விட்டு பார்த்தேன். அப்போ என் பேர் கெட்டு போயிரும்ல. நான் சொன்ன வாக்கு தவறக்கூடாது. அதனால தான் கொண்டு தள்ளி விட்டு இப்போ காலை முடிச்சு வச்சிருக்கேன். அதனால கர்ப்பசாமி ரெடி ஆனது இங்கே கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரலினா மறுபடியும் தண்டனை கொடுப்பேன். அதனால நீ என் மேலே வருத்தப்பட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் கர்ப்பசாமி அடுத்து இப்போ மரண பயத்தை காட்டியிருக்கேன். அதனால உனக்கு காப்பாற்றி அவனை சரக்கடிக்கிறத நிப்பாட்டி கொடுத்து எல்லாரும் போல கர்ப்பசாமி சந்தோஷமா அவனை வாழ வச்சு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல கர்ப்பசாமி என் குதிரை மறுபடியும் ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். பூர்வீகத்தில் வந்து பிரச்சனை சீக்கிரமாக சரி பண்ணணும், சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் இப்போ கட்டடம் கட்டிட்டு இருக்கிற பக்கத்தில் கர்ப்பசாமி அதுலேயும் சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி தொழிலுக்கு ஆளுகளும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதைத்தான் சொன்னேன். அவன் வந்து நிரந்தரம் இல்லை, இருந்தாலும் உனக்கு நல்லபடியாக ஆள் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து என் சகோதரனுக்கு 21 பேருக்கு எனக்கு வஸ்திரமும் மாலையும் போட்டணும். நீ எதிர்பார்த்தது போல வர்ற ஆடி வர்றதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் உனக்கெல்லாம் தீர்த்து கொடுத்து பூர்வீகத்தில் பேசி நிறுத்தி தான் வச்சிருப்பேன். ஆடி வர வரைக்கும் புரட்டாசி முடியறதுக்குள்ள உனக்கு அதை ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். அதுக்குத்தான் சொன்னேன் ஆடி வரணும், அதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி நிறுத்தி வச்சிருவேன். அப்புறம் ஐப்பசி வரணும், புரட்டாசி முடியணும். முடியறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல நாட்டி பேசி முடிச்சு வச்சிடறேன். இந்தா உனக்கு இன்னையிலேருந்து கருப்பம் கூட வந்துடுறேன். ஆனால் அவனை ரெடியாகி கட்ட பிரச்சனையும் என்னை கூட்டிட்டு வான். இல்லைன்னா மீண்டும் எப்படிப்பா நீ ஒரே பேச்சு நியாயமாக வந்து நான் செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போல வாடான்னு கூட்டிகிட்டு வந்துடும். சரியா? அவன் வரலினாலும் நீ கூட்டிகிட்டு வந்து ஆகணும். இல்லைன்னா கர்ப்பசாமி என்னோட கோபத்திலேருந்து நான் வெளியில் வரமாட்டேன். நல்லானாலும் மீண்டும் அவன் சரக்கடிப்பான். மறுபடியும் கர்ப்பசாமி அவனுக்கு ஏறி குறவழியில் கால் வச்சிருவான். அடுத்தது இப்போ கையும் காலும் கூட போச்சு, பெண்ணை உடஞ்சிருக்குது. அதுதான் சொன்னேன், வாய் தான் அளவாக பேசணுங்கிறது. அதனால தான் நான் வாயின்னு சேர்ந்து வச்சுருக்கேன். அதனால ஒருக்கா விட்டுட்டேன். அதனால அடுத்த டைம் தவறாமல் நீ கூப்பிட்டு வந்துடுவேன். ரெடியானதே கூட்டிகிட்டு வா. அதுக்கு தான் சொன்னேன், இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வா, முழுசு மறக்கடிச்சு அவனை மனசனாக மாற்றி உருவாக்கி கொடுத்துறேன். இல்லாமல் இருந்தது அப்படின்னா அவனுக்கு வந்து கர்ப்பசாமி ஒரு 2 வருஷத்துக்குள்ள அந்தையும் சேர்ந்து நீ பார்க்குற மாதிரி இருக்கும்டா. அதனால தான் நான் சொன்னேன் அவனை முதல்ல மாற்றணும். அவனுக்கு நேர காலம் சரியில்லை, நான் தண்டனை கொடுக்கணுங்கிறது இல்லை, அவனுக்கே அவனே அள்ளி போட்டுக்குவேன். இப்போ அவனோட இதெல்லாம் முடிஞ்சு போய் நிற்கிது எல்லாமே. கடைசி திட்டம் இப்போ ஒரு சிலதெல்லாம் உனக்கு அவனை பற்றி தெரியும்ல. அதனால நம்ம வந்து காப்பாற்றுறதுக்குண்டான வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ பாங்கா வச்சுக்க. அதே மாதிரி வர்ற வியாழக்கிழமை, அடுத்த வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. அடுத்த சொன்ன தடை இல்லாமல் கட்டி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். இந்த இதை கொண்டு நாளை அறுத்து போட்டு நான் கூட வரம்போ. கர்ப்பசாமி மறுபடி குரமந்தூர் வச்சுப்பேன் என் குதிரை. யார குரமந்தூர்? நான் போர் போட சொல்லியிருந்தேன். அதில் போர் போடாமல் கர்ப்பசாமி தண்ணி வந்துருச்சு. யார் வந்தது? நீ போய் உட்கார்ப்ப கூப்பிட்றேன். என் மகன் ஒருத்தர் வந்திருக்கானே, யாரா போர்ல தண்ணி வந்தது? குறி 1, எனக்கும் கூட 2 மாலை கொண்டு வந்தானே, குறி 2. அதனால தான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்.
சரிப்பா. தண்ணி வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. நீ கேட்ட அளவுக்கு வந்துருச்சுல? வந்துருச்சு. ஆயிடுச்சு. இப்ப மகனை மட்டும் திருத்தினா போதும். கொஞ்சம் சாப்பிட முடியல கிடக்குதுங்க. அதுக்கு சரி, மகனை திருத்தணுமா? மகனையும் திருத்தி கொடுத்துறேன். அதே போல உன் மனைவிக்கும் சரி பண்ணி கொடுத்துறேன். தண்ணியிலையும் பஞ்சம் இல்லாம கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தா போதும்ல? இந்தா, இது ஆளுக்கு ஒண்ணு. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பசாமி நாளையில இருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். நான் கூடவே வரம்போ. வர்ற கார்த்திகை மாசம் வர்றதுக்குள்ள உன் மகனை முழுசும் சரி பண்ணிக்கலாம். கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல ஜந்த ஊருப்பா. என் குதிரை துருவா முத்தூர் வச்சுப்பா. முத்தூர் யாரா? முத்தூர் மக வாபஸ் வாங்கணுமா? சொத்து மகனுக்கு தான். அதனால மகளுக்கு, ஆமா, மகளுக்கு சொத்து கொடுத்தியா கொடுக்கலையா? கையில கொண்டா. மகளுக்கு சொத்து கொடுத்தியா கொடுக்கலையா? எவ்வளவு கொடுத்த? 3 லட்சம் கொடுத்தா. சரி, மகனுக்கு எத்தனை ஏக்கரா சொத்து இருக்குது? மகனுக்கு எத்தனை ஏக்கரா எழுதி வைக்கலான் இருக்க? நீ எவ்வளவு எழுதி வச்சிருக்க? சரி, மொத்தம் அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது? 5 இருக்கு. அது பூரா யாருக்கு கொடுப்ப? அப்ப பிள்ளைக்கு கொடுக்கல. அவ இப்ப பத்திர ஆபீஸ் வரைக்கும் கேஸ் ஓட்டு வச்சுட்டா. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். முதல் இங்கதான் கேஸ் ஓட்டு இருந்தா. இப்ப பத்திர ஆபீஸ் வரைக்கும் கேஸ் இருக்குது. 2 பக்கம் போட்டுட்டா. இப்ப நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? எவ்வளவு கொடுப்ப? அப்படின்ற நான் கடனுக்கெல்லாம் கேட்கல. அவ கேட்கறது என்ன? நானும் அவ வயிற்றுல தானே பிறந்தேன், எனக்கு சொத்துத்தான் வேணும் அப்படின்னு காலை பிடிச்சிட்டு அழுகிறாள். என்ன பண்றது? நான் உள்ளுக்குள்ள கொண்டாந்தெல்லாம் வைக்க சொல்லல. அவ எனக்கு சொத்து வேணும் அப்படின்னு அவளும் என்கிட்ட முறையிடுறா. அப்படின்னா இந்த வாசப்படிக்கு இல்ல இருந்தாலும் அவளும் முறையிடுறாள். என்ன மாதிரி ஒரு ஆலயத்துல போய் என்ன பண்றது? அதுக்கு ஒரு முடிவு சொல்லு. அவ உங்கள்கிட்ட எவ்வளவு சொத்து கேட்டிருக்கா? சொத்தா கோட்டை போட்டுக்குது 5 ஏக்கர் போட்டுருக்காங்க சாமி. 5 ஏக்கரா? ஆமாம். இப்ப நீ கொடுக்கறதுக்கு உனக்கு ஐடியா இல்ல? நான் அதெல்லாம் கேட்கல. நீ கொடுக்கறதுக்கு ஐடியா உனக்கு இருக்கா இல்லையா? நான் அதை கேட்கவே இல்லைன்ட்டேன். நான் கேட்கறது நீ உள்ளுக்குள்ள. நான் அதெல்லாம் கேட்கல. கேட்கறதுக்கு மட்டும் பதில் பேசணும். நீ அவளுக்கு கொடுக்க ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு இருக்க. சரி, போய் காலைல விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வர. ஓடு. நீ சொல்றது போலயே உனக்கு பணம் வாங்குற மாதிரி உனக்கு அமைச்சு தரேன். ஆனா பணம் 20 லட்சம்லாம் பத்தாது. என்ன பண்றது? அவளே சொல்லுவா, நான் சொல்ல வேண்டியதில்லை. அவ சொல்றதுக்கு இல்லாம நான் கருப்பசாமி ஒரு அளவா ஒரு 3 ஏக்கராக்குள்ள காசு கொடுத்துரு. சரியா? அவ 5 ஏக்கராக்கு தானே கேஸ் விட்டுருக்கா. 3 ஏக்கரா அங்க மார்க்கெட் ரேட் என்ன போகுதோ அந்த அளவுக்கு காசு கொடுக்குற அப்படின்னு நீ போய் இந்த மாசம் விட்டுறணும். சரியா? இந்த மாசம் உள்ள விட்டுறணும். ஆனி மாசம் நீ நான் சொல்ற டைமுக்கு போய் அவகிட்ட போய் பேசணும். வேற யாரும் போய் பேச வேண்டாம். நான் தான் சொல்லிட்டேனே, யாரும் போக மாட்டேன். நான் சொல்றதை மட்டும் கேளு. நான் சொல்றதை மட்டும் கேட்க. நான் உண்மையில தானே நானே சொல்லப்படுறேன். உன் வயிற்றுல தானே பிறந்த, எனக்கே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்கறாளே. அதனாலதான் நானும் சொல்லிட்டேன், 3 ஏக்கராவுக்கு உண்டானது காசு எவ்வளவு போதோ கொடுத்துடணும். அதனால நான் சொல்ற டைமுக்கு போய் பேசணும். அதுக்கு முன்னாடி நீ போய் யாரை விட்டும் பேச வேணாம். போய் பேசணும் அப்படின்னா சரி அப்படின்னு சரின்னு சொல்லி வாபஸ் வாங்குற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து நல்லபடியா அதை மாத்தி விட்டு கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியா உனக்கு வாழ வச்சா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துட போய் காலைல வந்துட்டு ஓடு. அப்படி 2 பேத்துக்கு பிரச்சனை உருவாக்குனதே நீ தானே. ஒரே ஆளுக்கு 15 ஏக்கரானா அப்ப கேட்பல்ல. அதனாலதான் நான் கருப்பசாமி நீ 5 ஏக்கரா அவ கேஸ் போட்டா, நான் 3 ஏக்கராவுக்கு நான் சொல்லியிருக்கேன். சொல்ற டைமுக்கு போய் பேசணும். அது வரைக்கும் இதை பாங்கா வச்சுக்கணும். சரியா? அதனால நீ என்ன பண்ற,
அடுத்த வர வியாழக்கிழமை அன்னைக்கு சரி சரி நான் என் பேரை சொல்லி சரி எனக்கு ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுத்துட்டு வந்து இங்கே சக்கரை பொங்கல் வை. சரி சரி சரியா? நான் நினைச்சது நான் சொன்ன டைம்ல போய் பேசுனா சரின்னு கேஸ 2 பக்கம் வாபஸ் வாங்க சொல்றேன். சரி சரி கடனை கட்டி கொடுத்துறேன். சரி அதே மாதிரி அவளுக்கு உண்டானதை கொடுத்துரு. சரி சரி நான் அமைச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் போய் யாரை விட்டும் பேசக்கூடாது. இல்லைங்க பேசுனீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். முதவே சொல்லிட்டேன். அதனால அடுத்த வாரம் நான் சொன்ன மாதிரி எனக்கு கொண்டாந்து பொங்க வச்சிரு. பழைய வீட்டு போய் மடிப்பச்சு எடுத்து எனக்கு கொண்டாந்து பொங்க வைக்கணும். எப்படியா மகனை காப்பாத்து, கேஸ் வாபஸ் வாங்கணும், கருப்பசாமி தான் எனக்கு கூட இருக்கணும். அப்ப நீ என் பேரை சொல்லி எடுத்துட்டு வந்து பொங்கல் வை, உனக்கு மாத்தி அமைச்சு வாங்கி கொடுத்துறோம். என் பையன் வீட்லயும் போய் வாசல் வச்சுட்டு நான் இப்ப சொன்னதை மட்டும் செய், உனக்கு நான் வாபஸ் வாங்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா, என் குதிரை அன்னூர். அப்படியாப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி காய் வியாபாரமா, நீ உட்காருப்பா கூப்பிடுறேன். காய் வியாபாரம் ஓடு போய் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததுல போட்ட முதல் எல்லாமே வீணாக போகுது. அப்படியே இல்லையா? கடன்காரன் ஐட்டம் நல்ல வருமானம் வந்து கடனை கட்டி அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டணும். அதனால போட்டின்னு வந்துருச்சு. அதனால கருப்பசாமி நான் உனக்கு ஜெயிக்க வச்சு கடனையும் கட்டி நல்லபடியாக வாழ வச்சா போதுமாப்பா. நான் கேட்டது அதுதானே இப்போ கேட்டேன். இப்போ போட்டின்னு வந்துருச்சு, கடனை கட்டணும், கட்டாயம் கருப்பசாமி கட்டி கொடுத்துட்றேன். அதனால வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ வரைக்கும் மிச்சமாக மாட்டேது, மிச்சத்தையும் கருப்பசாமி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? போய் காலைல விட்டு ஓடு. முன்னாள் பார்ட்னர் யாருப்பா? இப்போ கூட இருக்கிறவனை கேட்கல, அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை இருக்கா? இல்லை. அவனால் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. சிக்கல் இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் இப்போ சொல்கிறேன். நீ அவங்ககிட்ட போய் வம்பிழக்கவோ வாக்குவாதம் பண்ணவோ எதுவும் பண்ண வேண்டாம். நான் கருப்பசாமி அவனுக்கும் கெடுதல் பண்ணலை. அவன் பாக்கில் அவன் வியாபாரம் பண்ணட்டும். உனக்கு போட்ட முதல் வியாபாரம் பண்ணி கொடுத்து காசும் 4 காசு நிற்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து கடனை கட்டி அதுலேருந்து மீண்டு வர வச்சா போதுமா? அடுத்த 5 மாதம் 5 மாதத்தை கூட உனக்கு கடன் பகுதி கட்டிக்கலாம். அந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு வியாபாரம் நாளையிலேருந்து உனக்கு பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா. அதனால் 4 கனி கொடுத்துட்டு போகிறேன், 4 மூளைக்கு. சரியா? 4 மூளைக்கு அறுத்து சிகப்பை தொடச்சி 4 மூளைக்கும் இன்றைக்கே போட்டுரும். எனக்கு 4 காசு நிற்கணும், நல்ல வியாபாரம் ஆகணும், போட்ட முதல் வீண் போகாமல் இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி அறுத்து போட்டு இது கல்லா போட்டி வச்சிரு. நாளையிலேருந்து மிச்சமுமாக வியாபாரமுமாக கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். அடுத்த ஒரு 21 நாளைக்கு ஒரு சுமாராக ஓடும். 21 நாளைக்கு மேலே நீ நினச்சதோட 2 மடங்கு ஓடும்பா. நீ நின்று வியாபாரம் பண்ணுன்னா சரி. சரியா? அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. ஒரு 6 மாத காலத்துக்கு வந்து நேர காலம் வந்து கொஞ்சம் சரியில்லை. அப்படிங்கிறதுனால அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போ, நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்துறேன். கிட்டவாப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல ஈரோடு வச்சுப்போய் என் குதிரை ஈரோடு தண்டனை கொடுக்கணுமா, கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவும் பண்ணியாச்சு. உனக்கு கூறி அப்புறம்ப்பா கூப்பிட்றேன். இதுல மெக்கானிக் தப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை சுத்தி பார்த்தேன். அதனால நம்ம வீட்டு ஒரு எப்படிப்பா நம்ம வீட்டு செல்வம் வந்து நம்ம வீட்டு ரோஜாப்பூ அடுத்த வீட்டில் போய் மணக்குதா. அதனால இப்போ நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மளை யாருன்னு கேட்குற அளவுக்கு இப்போ நிலைமை ஆகிப்போச்சு. அவையில நினச்சி இப்போ கூறு கட்டு போய் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். அதனால கருப்பசாமி அவளை எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும். அதனால அவங்ககிட்ட இருந்து பறித்து கூட்டிகிட்டு வந்து கருப்பசாமி உங்ககிட்ட சேர்த்தி வச்சா போதுமா? ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு, நான் சேர்த்தி வச்சிடுறேன். நம்ம வீட்டு ரோஜாப்பூ அந்த வீட்டில் போய் மணக்குதான். சரி, அதனால வேணுங்கிறது செல்வாக்கும் பண்ணி கொடுத்து அவளே வந்து முதல்ல வந்த நிலைமைக்கும் அவளை நம்பி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து செல்வாக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சிருந்தா காட்டித்தான் அவளுக்கு இவ்வளவு தூரம் ஆகிப்போச்சு. அது தெரியுமா? தெரியுமில்ல? அதனால நீ எல்லாம் உழைப்பை பூரா அங்கே போட்ட. அதனால உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான். அதனால நான் கருப்பசாமி தக்க தண்டனை உனக்கு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி அவளை கூட்டிட்டு வந்து உனக்கு சேர்த்தி அவளுக்கு மொண்டியை கட்டி போட்டா போதுமா? நான் கருப்பசாமி எண்ணி 90 நாள்ப்பா அவனுக்குள்ள பிரச்சனை வந்துடும். பிரச்சனையை வந்து கருப்பசாமி உன் மூலியமா ஒரு பிரச்சனை உன்னை தேடி வர்ற மாதிரி வரும். நீ அதை பற்றியெல்லாம் கண்டுக்க கூடாது. சரியா? அவள் கூப்பிட்டா பெருசாக எதுவும் போனில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. தேவைன்னா நீ வா, இல்லைன்னா உன் ஜவரியும் போல விட்டுரு அப்படின்னு சொல்லு. முதல் தண்டனை கொடுக்குறேன்.
அப்படி இல்லை அப்படின்னா அவனுக்கு ஒரு கையும் காலும் அவனுக்கு வர்றதுக்கு இல்லாமல் சரி பண்ணி உன்னோட இருப்பிடத்துக்கு அவளுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் உட்கார வச்சு ஒரு நேரம் சோத்துக்கு அலையணும், அலைய வச்சு உன்னை தேடி கொண்டாந்து உன்னோட இருப்பிடத்தை சேர்த்துனா போதுமா? கிட்டவடியா நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால நாளைக்கு நீ என்ன பண்ற, எனக்கு வரும்போது ஒரு பறவைன்னு என்ன வாங்கிட்டு எனக்கு 3 முட்டை வாங்கிட்டு எனக்கு மாலை பாட்டில் சொட்டு வாங்கிட்டு நாளைக்கு என்னை வந்து பார். நீ எதிர்பார்த்தது போல நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். நாளையிலேருந்து 4 எழுதி வச்சுக்க, எண்ணி 90 நாள், 90 நாளுக்குள்ள நியாயமாக வந்துட்டா அவளை காப்பாற்றி எந்த பிரச்சனையும் அமைச்சிருவேன். அப்படி இல்லைன்னா கூட்டிகிட்டு போனேன் பார், அவனுக்கு ஒரு கையும் காலம் வர்றதுக்கெல்லாம் பண்ணிவிடுவேன். அதுதான் நான் சொல்கிறேன். முதல் காரணம் வந்தேன், அவன் இப்போ வந்து பணத்தை காட்டுறான், வேணுங்கிறது நான் பண்ணுறேன், அவனதுக்கு அவனை தேடி நீ எதுக்கு போகிற, வேணுங்கிறது அத்தனையும் உட்கார்ந்த இடத்துல நான் வாங்கி தரேன் அப்படின்றேன். அவன் இப்போ போய் பார்த்துட்டு வந்ததில்ல, அது தெரியுமா? அதுதான். அதனால நான் கர்ப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நான் மொண்டியை கட்டி போட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்படி அமைச்சா போதுமா? நாளைக்கு நான் சொன்னதை வாங்கிட்டு வா, நாளைக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி தரம்போ. நாளைக்கு நான் வரும்போது வரணுமே. அப்படியா? முடிஞ்ச வரைக்கும் நான் வரும்போது வாப்பா, அப்போ வந்து பார்த்துட்டு போயிரு. சரியா? இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. உன் பிரச்சனை முடிய வரைக்கும் அதை பாங்கா வச்சிருக்கணும். சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறம்போ.